ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணீங்க. நடுத்தெருவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போறாங்க. ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. இவள் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு? ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? சபரிமலையில 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா? போகல. புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம். துரைமுருகன் ஐயாக்கு தெரியுமா எனக்கு தெரியலீங்க. ஒரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியும். பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, தெரிஞ்சுதான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இவ 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு. எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த மாதிரி மத கலவரத்தை ஏற்படுது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோங்கன்னா, மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்கே தவறாக பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயாச்சும் சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது எங்கே போனார்? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பில் சொல்லும்போது எங்கே போனார்? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்லை குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்ல. பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படி. காரணம், நீதி அரசரை பற்றி தவறா பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறாங்க. இல்லை, அதை வந்துடுறேன். ஸோ ரகுபதி அவங்க ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ப்ரெஸ் மீட்டே அது கண்டெம்ப்ட் ப்ரெஸ் மீட். அது ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம். நீங்க கேட்டுக்கண்ணா, நாங்க சொல்றதை நீங்க கேட்கறீங்க. நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். இதுல எங்க தவறு நீங்க சுட்டி காட்டுங்கண்ணா. நீதி அரசர் அவங்க சொல்றாங்க மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில தர்கா இருக்கு. அவரே பர்சனலா போய் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. திரு GR சாமிநாதன் அவர்கள் இந்த ரிட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவரு நடந்து போறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்றாரு. நீதி அரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாம தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதி அரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்கிறாங்கன்னா எப்படி? இப்போதான் பார்த்தோம், இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் பார்த்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதல்ல திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன? உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜு வந்தால் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் போடுற ஜட்ஜு தான் வரணும். நிறைய நீதியரசர்கள், நாங்கள் எந்த நீதியரசர்கள் மீது தவறாக சொல்லலை, இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க, கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க. மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கலையே. ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துகிறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தும். நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளாகத்தான் இல்லை தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கண்ணா? ஒரு கோவில் 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில், அந்த கோவிலில் தீபத்தூண் எது கட்டி வைக்கணும்? தீபம் ஏற்றுறதுக்கு. ஸோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றி இருக்கிறாங்க. 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. ஆனால் சபரிமலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா? போகல.
புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது எதிர்க்கிறோம். ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில பெண்கள் உள்ள போனாங்களா? இல்லை. சபரிமலையில ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசா ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளாக செயல்படுத்தல, இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் இந்து மக்களுடைய உணர்வு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நியாயமோ, கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரி, சபரிமலை எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க? இந்த போராட்டத்தை பார்த்தாங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பீல் வந்து போச்சு, கேரள அரசே தன் ஸ்டாண்டை மாற்று. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல, ரெண்டையும் குழப்பி சொல்லுகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு சமமாக சரியாக இருக்கு. சார், ஒரு மூத்த ஆசிரியர், நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வெட்கத்தை எல்லாம் விட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீதிபதிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஜமாத் மக்களை வர சொல்றாங்க, பேரணி போனுங்கிறாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் நீதிமன்றத்திற்கு முற்றுகை போராட்டம் கால் பண்ணியிருந்தாங்க 4ஆம் தேதி. யாராச்சும் கைது பண்ணாங்களா? ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்களா? சொன்னவங்களை கைது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் கைது. இதுலேருந்து என்ன சொல்லுது? இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு மதமாக இருந்தால் ஒரு நியாயம். மிக தெளிவு. நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி இல்லை சார், ஜிஆர் சுவாமிநாதன் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு மேல டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி ஊர்ஜிதம் செய்யறாங்க. அப்படி சொல்லியும் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாங்கன்னா தாஜா மத அரசியல் கையில் எடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பல, தேவையில்லாம. ஏன் தர்காவே வந்து பெட்டிஷனர் இல்லையாங்க சார்? 3ஆம் தேதி தர்கா வரல, 4ஆம் தேதி தர்கா வரல, இன்னைக்கு தான் தர்கா வந்திருக்கிறாங்க. வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இந்து கோவிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டி விட்டு இந்த கபட நாடகத்தை போடுறாங்க. அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கல, மெஜாரிட்டியும் ரசிக்கல. கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு 2 அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போறதில்லை. நடுத்தெருவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போறாங்க. 2026 தேர்தல் ஊர்ஜிதம் செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு வெற்றி. அண்ணா, இந்த நீதியரசருடைய தீர்ப்பு அதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளோ சரியா எந்த ஆண்டுல நிறுத்தினாங்க அப்படின்னு எந்த தீர்ப்புல இல்லைங்க. 1920 தீர்ப்புல இருந்து கூட இல்ல. 1920லும் தீபத்தூண் இருந்துச்சு. 1920 தீர்ப்புல யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கறது அந்த தீர்ப்புங்க. ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க, எங்க அப்பா எங்க தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்க சொல்றோம், இது சராசரியாக 1920 காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து. அப்படின்னா 105 வருஷம், 105 இயர்ஸ். அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்காத்தான் சொல்றாங்க. எங்கேயுமே ரெக்கார்டட் டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தணும், இந்த ஆண்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் கொண்டு வந்து எங்கேயுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதில் பெட்டிஷனர் சொல்றாங்க மோட்ச தீபம் தான் உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் மோட்ச தீபம் தான் ஒரு காலத்தில் ஏற்றப்பட்டிருந்தது. கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூண்ல இருந்துச்சு. எப்போ அது நிறுத்தப்பட்டதோ மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஒன்றா வருது. அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதனால் இன்னைக்கு தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மாநில அரசு அவங்க கையில் ரெக்கார்ட் இருக்கு, அவங்க கையில் என்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்கு, அவங்க கையில் ஈஓ இருக்கிறாங்க. ஈஓ வந்து 3ஆம் தேதி, நான் 3ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது, 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில் ஃபைல் பண்ணுறாரு. அதையும் நீதிபதி சுட்டி காட்டுறாங்க. ஒப்புக்கு சப்பானியாக ஈஓ வந்து ஒரு பேஜை ஃபைல் பண்ணிட்டு ஓடிட்டாரு. அதுவும் இன்னட்பிஸ். ஸோ ஈஓவை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி அப்ஜெக்ட் பண்ணும், போய் பேப்பர் கொடுத்து வந்துட்டார். எந்த வித சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை. அப்படி தான் இன்றைக்கி ஈஓ இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வலியுறுத்துகின்றோம், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிரவுண்டில் போய் பார்ப்பீங்க, இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய், அதை ஏத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ராஜா அண்ணன், நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா நேற்று 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திமுக எங்களை பார்த்து நாங்கள் தவறு செய்கிறோன்னு சொல்கிறத எப்படி பொறுத்துக்க முடியுங்க? மதுரையில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெறும்.
தமிழ்நாட்டுடைய மாண்பை குலைக்கிறதுக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து மதுரையோட நற்பெயரை கெடுக்கிறதுக்கு தான் பாஜக இது மாதிரி அண்ணா 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. 3ஆம் தேதி 6/5க்கு தீபத்தை விட்டுருந்தாங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் மதுரையில் இறங்கியிருக்கும், எல்லா இன்வெஸ்டரும் வந்திருப்பாங்க. யார் பிரச்சனை ஏற்படுத்தினது? 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏத்துங்கன்னு சொன்ன பிறகு நான் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர் பிரச்சனையை உருவாக்குனாரா, இல்லை நீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு வீதிக்கு வந்தவங்க பிரச்சனையை உருவாக்குனாங்களா? ஸோ எல்லோருக்குமே தெளிவாக தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல. அதனால் அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். நீ முதலீட்டாளர் சமிட் நல்லா நடத்தணும்னு திமுக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை வளர விடுறாங்க. தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி தீபத்தை ஏத்துறதுக்கு போலீஸ் 2 பேர்த்த கூட அனுப்பிச்சிருப்பாங்களேனா, அதுவும் 10 பேர் மட்டும் வாங்கினா எதுக்கு அத்தனை பேர் போகிறாங்க? 10 பேர் தான் போகிறாங்க. இல்லைப்பா பெட்டிஷனர் மட்டும் 6 பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லியிருந்தா 6 பேர் மட்டும் போக போகிறாங்க. அதுவும் சொல்லலை. அதில் ஆச்சரியம் பாருங்கள், ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்கிறாங்க, ஐயா 144 போட்டிங்க, ஆனால் 144ல் 3 பேர் போகிறதுக்கு அனுமதி இருக்குல்ல. கமிஷனர் முழிக்கிறார், இதான புதுசாக இருக்கேன், 3 பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார்? 144ல் 3 பேர் போகிறதுக்கு அனுமதி இருக்குல்லண்ணா. பிலோ 4 4க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது 4 பேர். ஏன் அது 3ஐ அனுமதிக்கல, 4ஐ அனுமதிக்கல? 144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே. 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்கே இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலீங்கன்னா 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாமல் இன்னைக்கு ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கேஸை நிற்காதுங்கண்ணா, அது இல்லீகல் கேஸுங்கண்ணா. அதனால தான் அவங்களுக்கே தெரியும், மாநில தலைவரை கைது பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, மண்டபத்தில் வச்சாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 10:30 மணிக்கு விட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணீங்க. 144 நிலுவையில் இருக்கா? இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பொறுப்பு இருக்குது, போனார், எந்த ஆதாரத்தில் கைது பண்ணீங்க? என்ன அவர் வயலேட் பண்ணார்? என்ன செக்ஷனை வயலேட் பண்ணார்? எதுவுமே வயலேட் பண்ணல. பப்ளிக் ஆர்டருங்கிறது யார்? நீங்களே உருவாக்குறீங்க. பப்ளிக் ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவருடைய முகத்திரை மறுபடியும் கிளியும்.